வாட் இஸ் பியர் பிரஷர்? நான் 90ஸ் கிட். நான் சின்ன பையனா இருக்கும்போது இந்த பாப்பைஸ், வாட் கேட், எக்ஸ்மேன், இப்போ ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்க நருட்டோலாம் கூட நாங்க சின்ன பையனா இருக்கும்போது ஸ்டார்ட் பண்ண அனிமே தான். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது வந்து நாங்க மறுநாள் ஸ்கூலுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னா, இங்க நம்ம இந்த எபிசோட மிஸ் பண்ணிட்டோமே, இவன் போனா அந்த எபிசோட பத்தி பேசுவானே, நம்ம என்ன பண்றது அப்படின்னு சொல்லி ஒரு பிரஷர்ல அவன் சொல்ற விஷயத்துக்கு ஏத்த மாதிரிலாம் நம்மளும் அம்மா பார்த்த மாதிரி ஒரு பில்டப் இருக்கும். இது நிறைய பேர் பண்ணியிருப்பீங்க. அதே மாதிரி வந்து நான் பிறந்த ஏரியால வந்துட்டு பாக்ஸிங், பாடி பில்டிங், கேரம் போர்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்பால் இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ். ஸோ எதனா ஒரு ஒரு ஸ்போர்ட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தங்க எங்கேஜ் ஆகிட்டு தான் இருப்பாங்க. அது எங்களுக்குள்ள இருந்த ஒரு ப்ரெஷர். ஓகே, நீ வந்து பாக்ஸிங் போறியா, நான் பாடி பில்டிங் பண்றேன், இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த வந்து கொஞ்சம் ஹெல்த்தியா தான் போயிட்டு இருந்துச்சு. பட் இப்போ வந்து கேட்டீங்கன்னா அப்படி கிடையவே கிடையாது. மிட் நைட் பிரியாணி சொல்லிட்டு காலையில 3 மணிக்கு வந்து பிரியாணி போகும். அதுக்கு 2:30 மணிக்கெல்லாம் போய் நம்ம லைன்ல நின்றுருப்பாங்க. ஏன் அந்த பிரியாணி மதியானம் வாங்கி சாப்பிட்டா என்ன டேஸ்ட் குறைஞ்சிட போகுது? சுத்தம் கிடையாது. ஆனா என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஹெல்த்தை கெடுத்துக்கிறதுக்காக போய் அதை பண்றது. அது மட்டும் கிடையாது. நான் போய் 3 மணிக்கு லைன்ல நின்னு இதை நான் வாங்கி சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி ஸ்டேட்டஸ் போடணும், ஸ்டோரி போடணும். இது ஒண்ணுதான், வேற எதுவுமே கிடையாது. அதே மாதிரி வந்து ஒரு ஐஸ்கிரீம் ரீசெண்டா வந்துட்டு பிக் பாஸ்ல ஃபேமஸான ஒருத்தவங்க வந்து அந்த ஐஸ்கிரீம் திறந்திருந்தாங்க. அந்த ஐஸ்கிரீம் பேரே வந்து பார்த்தீங்கன்னா வே ஐஸ்கிரீம். வே புரோட்டீன் வந்து 1/2 மணி நேரத்துக்கு மேல தண்ணியில கலந்து குடிச்சாலே அது எப்படி இருக்கும்னு தெரியும். அதையும் தாண்டி வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மேல அதை தண்ணியில வாட்டர்ல மிக்ஸ் பண்ணி அது வைக்கவும் கூடாது. ஸோ இவங்க என்ன பண்றாங்கன்னா அது ஐஸ்கிரீமா வந்து சேல் பண்ணிட்டும் இருக்காங்க. அதோட பேட்ச் ரெக்கார்டு எதுவுமே அவங்க கிட்ட கிடையாது. எப்போ எக்ஸ்பிரி ஆக போகுதுன்னு கேட்டாலும் அதுவும் கிடையாது. கேட்டாங்கன்னா சொல்றாங்க இது உடனே சேல் ஆயிருன்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கும் தெரியல. இந்த ப்ராடக்ட்டை நிறைய பேர் என்ன செய்யறாங்க பார்த்தீங்கன்னா, சின்ன குழந்தைங்க வாங்கி கொடுக்குறாங்க. வே புரோட்டீன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அடல்ட்ஸ் சாப்பிடுறது. அது ஒரு சின்ன குழந்தைக்கு ஒரு 5 வயசு 6 வயசு பசங்களுக்கு வந்து கொடுத்து அதை போட்டோ எடுத்து ஸ்டோரியில எல்லாம் போடுறாங்க. எல்லாம் பார்க்கும்போது தான் பகீர்னு இருக்கு. இந்த பிரஷர் வந்து உங்களுக்கு இருக்கலாம். சின்ன குழந்தைங்க கிட்ட எல்லாம் போய் திணிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. வே புரோட்டீன் வந்து நம்ம சப்ளிமெண்டா தான் சாப்பிட்டு இருக்கோம். அதை வந்து சின்ன குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரிதான ப்ரெஷர்ஸ் தான் நிறைய இருக்கு. இது வந்து ஒரு பியர் ப்ரெஷர் தான். ஏன்னா இவங்க வந்து பண்றாங்க, நம்ம அதை பண்ணலையே அப்படின்ற ஒரு விஷயத்தினால நிறைய பேர் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப கெடுதல் தான். ஸோ உங்களுக்கு உங்க சரௌண்டிங்ல இந்த மாதிரியான ப்ரெஷர்ஸ் இருந்திருக்கும்ல, அது என்னன்றது எனக்கு கமெண்ட்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க. இதை பத்தி நம்ம நிறைய பேச வேண்டியது இருக்கு. ஏன்னா நம்ம சொசைட்டியே வந்துட்டு இந்த மாதிரி தப்பான வழிகள் எல்லாம் போயிட்டு உடம்பே ரொம்ப கெடுத்துட்டு இருக்காங்க. அதை வந்து நம்ம ஒரு ஹெல்த்தியான வேலை கொண்டு போனோம் தான் நினைக்கிறேன். ஸோ ஹெல்த்தியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பியர் ப்ரெஷரா மாத்தலாம்னு நினைக்கிறேன். அதுக்கு வந்து உங்க சப்போர்ட் தேவைப்படுது. கமெண்ட்ல போயிட்டு என்னென்னலாம் நீங்க பிரஷர் ஃபேஸ் பண்ணீங்களோ அதை மென்ஷன் பண்ணுங்க.